ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு 40 வயசு தக்க பெண்மணி இந்தியால உள்ள ஒரு குகையில ரொம்ப வருட காலமா தங்கி இருந்திருக்காங்க. இவங்க எத்தனை வருஷம் அந்த குகையில வாழ்ந்திருக்காங்க, எதுக்காக அந்த குகையில தங்கி இருந்தாங்க, அதுவும் குடும்பத்தோட ஒரு நினா குடினா அப்படின்ற ஒரு 40 வயசு தக்க பெண்மணி 2 மகள்களோட ஆனா பிரேமா அப்படின்ற 2 பொண்ணுங்களோட ரொம்ப வருட காலமா அந்த குகைக்குள்ளே தங்கியிருக்காங்க. அதுவும் மிக அடர்த்தியான ஒரு காடு உள்ள இடம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கர்நாடகா மாநில உத்தர கன்னடம் அப்படின்ற ஒரு இடத்துல ராமபுத்திர ஹில்ஸ் அப்படின்ற ஹில்ஸ் கோகர்னால இருக்கு. சோ இந்த இடத்துல ஒரு குகை இருக்கு. அந்த குகையை நார்மலா மக்கள் அவ்வளவு சீக்கிரம் ரீச் ஆக முடியாது. ஏன்னா அது காட்டுக்குள்ள ரொம்ப ஒரு ஆழமான ஒரு மலையோட ஒரு அடிவாரத்துல இருக்கு. சோ இன்னொரு மலை, அந்த மலையில இருந்து பார்த்தா அதோட வியூ பாயிண்ட் தெரியும். கிட்டத்தட்ட 700-800 மீட்டர் தூரத்துல இருந்து அங்க காடு அதிகாரிகள் இருப்பாங்களா, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அவங்க ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த குகையோட வாசல்ல நிறைய துணிகள்லாம் கொடி கட்டி தொங்க போட்டு இருந்திருக்காங்க, காய போட்டுட்டு இருந்திருக்காங்க. சோ இப்படி இந்த இடத்துல யாரு கொடியை கட்டி காய போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணையில யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த குகையோட வாசல்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணு வேகமா ஓடி குகையோட வாசல்ல விளையாடிட்டு இருக்கா. இதை பார்த்து போலீஸ் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. யாரும் ரீச் ஆக முடியாத ஒரு இடத்துல எப்படி ஒரு சின்ன பொண்ணு இந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்றத பார்த்து அதிர்ச்சி அடைந்து அந்த குகையை நோக்கி வேகமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூவ் பண்ணி போகும்போது அந்த குகைக்குள்ள இருந்து இன்னொரு பெண்மணி வெளியே வர்றாங்க, 40 வயசு தக்க பெண்மணி. சோ இவங்க யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, நான் ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, என்னோட இன்னொரு பொண்ணு அந்த குகைக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கூப்பிடுறாங்க. ஒரு பொண்ணோட பேரு ஆனா இன்னொரு பொண்ணோட பேரு பிரேமா. சோ நீங்க எதுக்கு இந்த குகைக்குள்ள தங்கி இருக்கீங்க, இது ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ பண்ணி அவங்கள அந்த குகையில இருந்து காப்பாத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொண்டு போறாங்க. சோ இதுக்கு அப்புறம் தான் நிறைய சம்பவங்கள் ஃபுல்லா சொல்ல போறேன். யார் இந்த நினா குடினா, இவங்கள போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதுல அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி விசாரிக்கும் போது நிறைய விஷயங்கள் வெளியே வருது. இவங்க 2017 இருந்து 2018 ஒரு வருஷம் பிசினஸ் விசா மூலமா இந்தியாவுக்கு சேர்ந்திருக்காங்க. இந்தியாவுக்கு சேர்ந்தவங்க ஏப்ரல் 2018 திரும்ப கிளம்பி நேபாளத்துக்கு போறாங்க. நேபாளத்துக்கு போனவங்க திரும்ப செப்டம்பர் மாசம் இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க போனாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்ற எந்த ஒரு டீடைல்ஸுமே வெளியே வரல. சோ இவங்களுக்கு 2 பொண்ணு இருந்திருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களுமே இந்தியாவில பிறக்கத்தான் வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா 2 பொண்ணுங்களோட வயசுமே ரொம்ப கம்மி. ஒரு பொண்ணுக்கு 4 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 9 வயசு சம்திங், அவ்வளவுதான் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு நீங்க இந்த குகையில தங்கியிருக்கீங்க அப்படின்றத விசாரிக்கும் போது அவங்க வாயில இருந்து எந்த ஒரு விஷயமே வெளியே வரல. இருந்தாலும் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இந்த குகையில வாழ்ந்த 20 வருஷங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான வருஷங்களா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கிட்ட 20 நாட்டுல உள்ள குகையில வாழ்ந்திருக்காராதாவும் அவங்க மெசேஜ் பண்றாங்க. நான் இதுல இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மழை பெய்யும் போது அந்த குகை மேல விழுகிற தண்ணி சத்தம் எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா இவங்க என்னை அங்க இருந்து கடத்தி கொண்டு இப்போ ஒரு சிறையில வச்சிருக்காங்க. ஏன் இந்த சிறையில வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் பாம்புகள்கிட்ட இருந்தும் விலங்குகள்கிட்ட இருந்தும் நம்மள காப்பாத்திக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில வச்சிருக்காங்க. இருந்தாலும் நான் இத்தனை வருஷம் அந்த குகையில இருந்திருக்கேன். என்னோட குகைக்குள்ளேயே அவங்க கிச்சன், டாய்லெட் எல்லாமே வச்சிருந்திருக்காங்க. அந்த டாய்லெட் வர அங்க உள்ள பாம்புகள்லாம் வரும். ஆனா ஒரு நாள் கூட அந்த பாம்புகளும் சரி விலங்குகளும் சரி என்னையே தீண்டுனதே இல்லை, என் குழந்தைகளையும் தீண்டுனதே இல்லை. அப்புறம் ஏன் இவங்க இந்த பாம்புகளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக்கிங்கா பார்ப்போம். காட்டுக்குள்ள நம்ம தங்கக்கூடாது, விலங்குகள் நம்மளை அட்டாக் பண்ணிடும், பாம்புகள் நம்மளை அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு நார்மலா இருக்கு. பாம்புகள் எதுக்கு நம்மளை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இவங்களோட ஒரு முட்டாள்தனத்தை நான் மாற்றி அமைக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னைய பொறுத்தவரை இவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி மாதிரி தெரியல. இவங்க எந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னா, 20 வருஷமா 20 நாட்டோட குகையில தங்கி இருந்தவங்க இதுவரை எந்த நாட்டிலுமே கண்டுபிடிக்காம அதை இந்திய நாட்டுல ஃபைனலா நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதுவும் எதேச்சியா நடந்த ஒரு விஷயம். அந்த நேரத்துல பாருங்களேன், அந்த நேரத்துல அந்த ட்ரெஸ் வெளியே காய போடல அப்படின்னா, சம்திங் அந்த குழந்தை வெளியே விளையாடல அப்படின்னா இப்பவும் கூட அவங்களை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த குகைக்குள்ளேயே தங்கி இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு தேவை, தண்ணி தேவை. இதெல்லாம் எங்க போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, திரும்ப சிட்டிக்குள்ள வந்துதான் எல்லா விஷயத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த குகைக்குள்ள போயிருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த குகைக்குள்ள போய் ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின மளிகை ஜாமான், காய்கறி எல்லாமே அந்த குகைக்குள்ள அப்படியே இருந்திருக்கு. அவங்க அந்த குகைக்குள்ளதான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த காட்டுக்குள்ள நான் வாழ்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு,
ஆனா இதெல்லாம் இவங்க அதிசயமா பாக்குறாங்க. பாம்புகளையும் மனிதர்கள் கடிக்க போகுது இப்படின்ற மாதிரி வித்தியாசமான முறையில அவங்க மெசேஜ் பண்ணவும் திரும்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பொண்ணை வந்து காப்பாத்தி திரும்ப நம்ம அவங்க நாட்டுக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இன்னொரு விஷயமும் இதுல வந்து இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெண்மணி, நான் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள் அந்த குகையில அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க, இவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை இவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்மணி மாதிரி எல்லாம் தெரியவே இல்லை. ஏன்னா ரெண்டு குழந்தைகளுக்கு காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்சு நான் இந்த 2 குழந்தைகளையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து தங்க வைப்பனா அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு தெளிவா உள்ள பொண்ணு திரும்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்றேன், பாம்புகள்லாம் என்னை ஒரு நாள் கூட அட்டாக் பண்ணல அப்படின்ற மாதிரி இவ்வளவு தெளிவா இருக்கிற பொண்ண மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பெண்மணி அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து முத்திர குத்துறது எந்த விதத்திலுமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா நான் தியானத்துல இருந்தேன்னு சொல்றாங்க, நான் இவ்வளவு நாள் என்னை எதுவுமே அட்டாக் பண்ணலன்னு சொல்றாங்க, 20 நாட்களோட குகைகளோட நான் தங்கியிருக்கேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டோட்டலாவே வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாட்டுல, அதாவது அந்த நான் சொன்னால உத்தரகன்னடம் அப்படின்ற பிளேஸ்ல ரொம்ப ஃபேமஸா வழிபடக்கூடிய ஒரு கடவுள் வந்து அந்த இடத்துல இருக்காங்களா. அந்த கடவுளோட சிலையும் அந்த குகைக்குள்ள இருக்கு. ஆனா இதைத்தான் கடவுளா வழிபட்டு நான் தியானம் வேற பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது டோட்டலாவே இன்னும் எதுக்காக அவங்க கோயில்களை தங்கி இருந்திருக்காங்க எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே டீட்டெயிலா வரல. இது ஃபுல்லாமே சிம்பிளா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ண ஒரு விஷயங்களை வச்சு போலீஸ் வந்து வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை விசாரணை பண்ண காவல் அதிகாரி வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து டோட்டலாவே மனநிலை சரியில்லாம தான் பேசுறாங்க. சோ அதனால இவங்க அந்த காட்டுக்குள்ள இருந்தா அவங்களுக்கு சேஃப் இல்ல, அந்த 2 குழந்தைங்களுக்கு சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி நாங்க உங்களை ரெஸ்கியூ பண்ணி இப்ப கொண்டு வந்து காப்பாத்தி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு டோன்ல அவங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்லல, ரீட் பண்றேன், அதை நீங்க இப்ப கேளுங்க. பல ஆண்டுகளாக காட்டில் திறந்த வானத்தின் கீழ் இயற்கையுடன் இணக்கமான வாழ்ந்த என் உண்மையான அனுபவத்தை வந்து நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குகையில சுவரில் மழைநீர் பாய்வதை என்னால் கேட்க முடியும். அதாவது குகையோட சுவர்ல மழைநீர் ஓடுவதை என்னால் கேட்க முடியும். மழை நீண்ட நேரம் பெய்தால் சுவர் வந்து கொஞ்சம் வந்து கசிய தொடங்கும். அப்போது குகை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், புத்துணர்ச்சியா இருக்கும், ரொம்ப வசதியா இருக்கும். அப்போலாம் பாம்புகள் வந்து என்னோட கிச்சன் வர வரும், குளியலறை வரும், கழிப்பறை வரும். இருந்தாலும் இவ்வளவு நாளும் நாங்க இங்க தங்கி இருந்தாலும் ஒரு பாம்பு கூட எங்களை தீண்டியதே கிடையாது. பாம்புகள் குகைக்குள் வர்றது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அதையே இந்த மக்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. சோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து நம்மளாம் எந்த மாதிரி ஒரு டோன்ல இருப்போம்னா, காட்டுக்குள்ள போனா பாம்புலாம் கூட்டம் கூட்டமா இருக்கும், அது வந்து நம்ம வந்து கொத்திரும் அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுவோம். சோ இந்த மாதிரி இவங்க நினைக்கிறதே முழுக்க ஒரு தப்பான விஷயம். இதெல்லாம் கிடையவே கிடையாது. பாம்புகள் வந்து நம்ம எதுவுமே தீண்டலைன்னா அதுவும் நம்மள எதுவுமே வந்து தீண்டாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மழையின் போது பாம்புகள் கூட வேகமா நகராதான், எல்லா சாதாரண பொந்துகளிலுமே இருக்குமா. அதான் எல்லா சாதாரண பொந்துகளுமே பாம்பு இருக்கும், அதெல்லாம் வேகமா கூட நகராது மழை பெஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்றதே வித்தியாசமா இருக்கும் டோட்டலா. அது மட்டும் இல்லாம மலை இயற்கை தரும் அற்புதமான விஷயம், மலையில் வாழ்வதுதான் பெரிய மகிழ்ச்சியும் வலிமையும் ஆரோக்கியமும் தரும். அந்த குகையை இவர்கள் ஆடம்பரமான வீடுகளில் இருப்பது, அதாவது நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு தேவையான வசதியோட ஒரு வீடு கட்டுவோம்ல, அந்த வசதி அந்த குகையிலே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மக்கள் மீது கருணையும் சுதந்திரமும் நிறைந்த முட்டாள்தனமாகிய குறுகிய மனப்பான்மையிலிருந்து விடுபட நல்ல வாழ்க்கை அமைய நான் மனதார பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நான் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்கேன், நான் வந்து எல்லாத்தையும் துறந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்னை சுத்தி உள்ள மக்கள்லாம் எதுவுமே தெரியாம காட்டுக்குள்ள வந்தா பாம்பு கொத்திரும் இந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையோட இருக்காங்க. இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. சோ இதுல இருந்து விடுபட நான் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இதுதான் இப்ப வர வெளியே வந்த விஷயம். இதுக்கு மேல வேற ஏதாவது விஷயம் வந்தா நான் வந்து உடனே அப்டேட் பண்றேன். சோ இந்த மாதிரி இந்தியாவில நடக்கிற, உலகத்துல இருக்க எந்த விஷயத்த சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா அதே இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, மொக்கையா போச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன். டாடா பை பை, see you.